இப்போ நம்ம கந்தன் கருணை படத்தோட மீதி கதையை பார்க்கலாம். எதோட முடித்தோம்? சூரனை அழிக்கிறதுக்காக எல்லோரும் தயாரானாங்க. ஆனால் சூரனை அழிக்கிறதுல முருகனுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதனால் வீரபாகுட்ட வந்து இந்த காலத்தில் சூரன் கொடூரமானவனாக இருந்தாலும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரம் வாங்கினவன், அவனோட பக்திக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதனால் நீ போய் அவன்கிட்ட சமரசம் பேசு. அவன் பண்ண தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு தேவர்களை விடுவிச்சானா போர் இல்லாட்டினா போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி வீரபாகுவை அனுப்பி வைக்கிறாங்க. வீரபாகு சரின்னு போகிறாரு. அங்கே வீரபாகு போகும்போது சூரபத்மன் பேசிகிட்டு இருக்கியான். என்ன அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கானா, நான் பெரிய ஆளை யாரா அவன் அப்படின்னு பேசும்போது கரெக்டாக வீரபாகு என்ட்ரி ஆகிறாரு. அவன்தான் வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவருக்கு காலன், எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வீரபாகு எத்தனை பேர் அவனுக்கு அப்படின்றவும் உடனே கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், முகன் என்பார், சண்முகன் என்பார், சூரன் ஆகிய உன்னை வதைத்த பின் சூரனுக்கே சூரன் என்பார் அப்படின்னு வீரபாகு சொன்னோடனையும் அங்கே இருக்க சகோதரர், சூரனுடைய சகோதரர் மகன் எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. என்ன எங்கள் அரசவையில் எங்கள்கிட்ட இது மாதிரி பேசிட்டு தெரியா நீனு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்க, நான் சூரன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், சமரசம் பேச தான் வந்தேன். இந்த மாதிரி முருகன் நீங்கள் தேவர்களை விடுவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா சண்டை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னும். என்னது, நான் போய் சின்ன பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? அதெல்லாம் என்ன முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆள், அவனால் என்னை என்ன செஞ்சிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூரன் பேசும்போது அவன் பயந்துக்கிட்டு சின்ன பையனாக இருக்க உடனே அனுப்பிவிட்டானா அப்படின்னு வீரபாகு சொல்லவும், வீரபாகு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. விஸ்வரூபம் எடுத்து பயங்கர உயரமாக நிற்கிறாரு. உயரமாக நின்று இந்த மாதிரி, நானா சின்னவன், இப்போ என் கண்ணுக்கு நீ தாண்டா சின்னவனா தெரியுற, உனக்கு அறிவுரை சொல்ல வந்தேன் பாரு, என்னையே சொல்லணும், உன்னையெல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி எங்கே போகிறாருன்னா நேராக தேவர்கள் அடைப்பட்டு கிடக்காங்க இல்லையா சிறை, அந்த சிறைக்கு போகிறாரு. சிறைக்கு போய் தேவர்களை பார்க்குறாரு. தேவர்கள் ரொம்ப கவலையில் இருக்கும்போது இந்த மாதிரி நீ யார் அப்படின்னா, நான் தான் வீரபாகு, சிவபெருமான் தான் என்னை அனுப்பியிருக்காரு, முருகன் அவதாரம் பண்ணியிருக்காரு உங்களை காப்பாற்றுறதுக்காகவே அப்படின்னு சொல்லுவோம். தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். சரி, என்னோட முருகன் உங்களை காப்பாற்றினார்னா அவருக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் இந்திரதேவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட இந்திர பதவியை நான் முருகனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வீரபாகு சிரிச்சுக்கிட்டே, என்னது இந்திர பதவி முருகனுக்கா? அப்பனுக்கே பாடம் சொல்லி அப்பனுக்கே சுப்பன்னு பேர் வாங்கினவர் என்னோட முருகன், இந்த இந்திர பதவியெலாம் பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்திரதேவனோட சகோதரன் ஜெயந்தன் அவன் என்ன சொல்கிறான்னா, வேணா மருமகனாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னும், இதில் சரியான பரிசு இந்திராணியை திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே சரி, போர் முடிந்த உடனே பரிசா என் முருகனுக்கு நீங்கள் உங்கள் மகளை கொடுக்கணும்னு இந்திரதேவன்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. வீரபாகு நேராக முருகனை போய் பார்க்குறாங்க. முருகனை போய் பார்த்து இந்த மாதிரி முருகன் நான் போய் பேசி பார்த்தேன் சூரபத்மன்ட்ட, அவன் கேட்குறாப்புல தெரியல, சண்டையை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னும் முருகனுக்கு போர் புரியறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா அவன் எவ்வளோ தவமாக பக்தியாக இருந்தவன், அவனுக்கு போய் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கான் முருகன். அப்புறம் போருக்கு எல்லாம் தயாராகும் போது இவர் வீரபாகு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சூரனை அழிக்கணும்னா முதல்ல அவங்க தம்பி அழிக்கணும். தம்பியோட மலை கிருவிஞ்ச மலை ஒரு மலை இருக்குது, அந்த மலையை அழிச்சாதான் அவங்க தம்பியோட ஊருக்கே முதல்ல நம்ம கால் எடுத்து வைக்க முடியும். அதனால் தம்பியை கொண்டுட்டு தான் அண்ணன் போக முடியும் அப்படின்னு சொல்லவும் முருகனுக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. இவங்க என்ன தான் அரக்கர்களாக இருந்தாலும் பார்த்தீங்களா, சகோதரர்களுக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. தம்பி அண்ணனோட அண்ணனுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்காது, இப்படிலாம் இருக்கணும் சகோதரன்னா அப்படின்னு சொல்லி முருகன் இன்னமும் சூரனை பாராட்டிட்டு தான் இருக்கார். இதை பார்த்துட்டு வீரபாகுக்கு, என்ன முருகன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
கிளம்பும்போது இப்போ மலையை வந்து தகர்த்துடுறாங்க. தகர்த்து உடச்சி எரிஞ்ச உடனேயும் மிக அற்புதமான ஒரு கடலுக்கு நடுவில் அழகான ஒரு மாளிகை இருக்குது. இதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அப்படி அழகாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்க இந்த மாளிகையவா நம்ம இடிக்க போகிறோம் அப்படின்னு முருகன் சொல்லும்போது, வேறு வழி இல்லை முருகன், நம்ம தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு வீரபாகு தான் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத முருகா, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. உடனே முருகன் வந்து கிளம்புறாரு. கிளம்பி இந்த மாதிரி வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாரு அவங்க நகரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயுமே யாருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, சூரனுக்கு இன்ஃபர்மேஷன் உடனே சூரனுடைய தம்பி தாரகாவை கொன்னுட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போகவும் ரொம்ப வருத்தப்படுறாரு சூரன். அப்புறம் வந்து அவங்க மகன் பானுகோபா அப்படின்னு அவங்களோட சூரனுடைய அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ தான் இப்போ போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா தம்பி இறந்தால் மட்டும்தான் மகனை கூப்பிடுவாங்க போருக்கு. அப்போ மகனை கூப்பிடுறாங்கன்னா அவங்க தம்பியவே கொண்டிருக்கான்னா அவன் மிகப்பெரிய வீரனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பானுகோபா யோசிச்சுக்கிட்டே போகலான்னு போகிறாரு. அப்போ அவங்க மனைவி வந்து, என்னங்க வந்திருக்கவன் ரொம்ப வீரன் மாதிரி தெரியுது, கையில் வேல்லாம் வச்சுருக்காங்க போல், பயங்கரமான வீரன் மாதிரி இருக்குது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு மனைவி சொல்லும்போது, இந்த மாதிரி இது என்னோடய அப்பாவோட கட்டளை, என் அப்பா உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பானுகோபன் போகிறாங்க. கொஞ்சம் லவ்வபிளாக காட்டுறாங்க. பானுகோபனையும் அவங்க மனைவியும் ரொம்ப நெருக்கமாக நல்லா அன்பானவங்களாக இருக்காங்க. அவங்க போகும்போது இந்த மாதிரி வந்து சண்டை பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து பானுகோபன் வந்து வேறு வழி இல்லாமல் டக்குன்னு போரிட முடியாமல் அங்கேருந்து மறைஞ்சு சூரனுடைய மாளிகைக்கு டபக்குன்னு வந்துடுறாரு. உடனே முருகன் எங்கடா காணாமல் போயிட்டான்னு தேடிட்டுருக்காங்க. மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு அங்கே போன உடனேயும் சூரன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமானவராக இருக்கார் முருகன், அவரை பார்த்த உடனே எனக்கு போரிடணும்னு கூட தோண மாட்டேது, கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதுப்பா, அவ்வளவு நல்லவங்களாக சாந்தமாக இருக்காங்க, நீங்கள் ஏன்ப்பா அவ்வளோ பண்ணுறீங்க, விட்டுருங்கப்பா தேவர்களை அப்படின்னும், என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நீ அப்பாவுக்காக இது பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி மறுபடியும் மகனை அனுப்பி வைக்கிறாங்க. மறுபடியும் மகனை அனுப்பி வச்சா மகன் பானுகோபனை முருகன் வந்து வேலால் குத்தி கொன்றாரு. உடனே அந்த நியூஸும் சூரனுக்கு வருது. உடனே நம்ம மகன் இறந்துட்டானேன்னு வருத்தப்பட்டுட்டு, இப்போ நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனே சண்டை போட போகிறாரு. சூரபத்மன் சண்டை போட போனால் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டுருக்கு. ஈக்குவலாக தான் சண்டை போய்கிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தா முருகனே தோற்றுருவாரோ அப்படின்ற கணக்கை சூரன் சண்டை போடுறாரு. ஏன்னா சூரன் வந்து நிறைய மாயாஜால வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்கான். அதனால் மறைஞ்சு இங்கே அம்பு விட்டால் அங்கே மறைஞ்சு போகிறது, அங்கே அம்பு விட்டால் இங்கிட்ட அப்படி மறைஞ்சு போகிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே மறைகிறாங்க. ஏன்னா அது ஒரு வரி வரும், என்னோட அம்மாவே மாயாவி அப்படின்ற மாதிரி சூரன் ஒரு இதில் சொல்லியிருப்பேன் அந்த படத்தில் ஒரு சீனில். அவங்க அம்மாட்டிருந்து இந்த மாயாவித்தனத்தை வந்து கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைகள்லாம். அதாவது இப்போ இருக்க சூரனோட மகன் எல்லாருமே கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். இப்போ வந்து முருகன் வந்து வேல் எடுத்து வீசலான்னு பார்க்கும்போது முருகன் யோசிக்கிறாரு. டக்குன்னு வேலை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்து, நான் இப்பயும் கூட உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சூரனே, நீ வந்து அரண்மனைக்கு போ, உன்னை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சூரன் வந்து அதாவது நம்ம தண்டனை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தண்டனையை விட மிகப்பெரிய கொடுமையானது என்ன தெரியுமா, அவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கிறது. மன்னிச்சிட்டோம்னா அவங்க திருந்தி அந்த செஞ்ச தப்பை வந்து நினச்சி நொந்து சாவாங்க. அதனால் நம்ம மன்னிச்சிடணும். ஆனால் தண்டிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த செஞ்ச தப்பு வந்து உணரவே முடியாது. அதனால் முருகன் மன்னிச்சு விட்டுட்டார். விட்ட உடனே சூரன் வந்து அரண்மனைக்கு மறுபடி திரும்பும்போது மனைவிக்கு ஒரே ஆனந்தம். தன்னோட கணவர் உயிரோடு வந்துட்டார். ஆனால் ஏன் இவ்வளோ காயப்பட்டு வந்திருக்காரு, தலையில் கிரீடம் இல்லை. ஆனால் ஒரு வீரர்களோடு இல்லை, சூரனுடைய வீரர்கள் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. படைத்தளபதி, சேனாதிபதினு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க சூரன் பக்கம். சூரன் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. பெண்கள் மட்டும் உயிரோடு இருக்காங்க. வேறு யாருமே அவங்க ராஜ்யத்தில் இல்லை, உயிரோடு இல்லை. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், சூரன் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் சூரன் யோசிக்கிறார், இனி நம்ம மட்டும் ராஜ்யத்திலேருந்து என்ன பண்ணுறது, நம்ம தெரிஞ்சிருச்சு நம்ம செய்தது தவறுதான்னு, இப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்க முடியாது, நம்ம வந்து அசுரன் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசித்து
தவறு செய்தோம்ன்றது தெரிஞ்சும் முருகன் கையாலேயே செத்துருவோம், ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்து வர்றாரு திரும்ப போருக்கு. நான் திரும்ப சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு முருகனோட மறுபடியும் சண்டை போட்டு முருகன் வந்து வேளால் அழிக்க வரும்போது மரமாக மாறிடுறான் சூரன். பெரிய மரமாக ஆனவுடனே சிவபெருமானை வேண்டி அந்த மரத்தை, ஏன்னா மரத்தை வந்து வெட்டக்கூடாது இல்லையா, மரம் வந்து இயற்கை இல்லையா, அதனால் சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வேளால் மரத்தை வெட்டுறாரு முருகன். வெட்டும்போது 2 பாகம் வெட்டப்படுது. அதில் ஒரு பாகம் வந்து மயிலாகவும் ஒரு பாகம் வந்து சேவலாகவும் மாறுது. ஏன்னா சூரனை வந்து முருகன் கொல்லவே இல்லை கடைசி வரை. அவன் வந்து திருந்திட்டியான், நல்ல குணமாக மாறிடுச்சு அவன் குணம். அதனால் அவனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவனை வந்து ஆட்கொண்டார் முருகன் வந்து ஆட்கொண்டார். இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா வந்து எனக்கு வந்து அவ்வளோவா கடவுளில் வந்து முருகன் மேலே அவ்வளோவா ஈர்ப்பு இருந்தது கிடையாது. எனக்கு வந்து கிருஷ்ணர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெருமாளை தான் ரொம்ப விரும்பி வணங்குவேன். ஆனால் இந்த மூவி வந்து பார்த்த உடனேயுமே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உண்மையிலேயே முருகன் வந்து பூமியில் அவதாரம் பண்ணி இவ்வளவு, அதாவது ஒரு அரக்கரை கூட கொல்லாமல் ஆட்கொள்கிற அளவுக்கு நல்ல மனசா உண்மையிலே முருகன் வந்து இவ்வளவு பண்ணியிருக்காரா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து முருகன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அது மாதிரி என் அப்பா வந்து அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். என் அப்பா வந்து ஒரு தடவை திருச்செந்தூர் தான் முருகன் தான் வந்து எங்கள் குலதெய்வம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு என் அப்பா ஒரு தனியாக போனாராம். அப்போ வந்து ஒரு கோஷ்டி வந்து போராட்டம் பண்ணியிருக்கு. அந்த கோஷ்டியோட என் அப்பாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு. அப்போ என் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்போ வந்து என்னடா நம்ம வந்து இப்படி திருச்செந்தூரில் மாட்டிக்கிட்டோமே, குழந்தைங்க வேறு அங்கே இருக்குதுங்களே, என்ன பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்களே, ஒன்றுமே நிர்கதியாக உட்காந்துருக்கும் போது முருகான்னு சொல்லிகிட்டே என் அப்பா உட்காந்துருந்தாராம். அப்போ வந்து யாருன்னே தெரியலையாம். கம்பீரமான தோற்றம், நல்ல உயரம். திடீர்னு ஒருத்தர் வந்தாராம். முகமே அப்படியே தேஜஸாக இருந்துச்சான். வந்து திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இவர் யாருன்னு தெரியுமா, முதல்ல விடுறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொன்ன உடனேயுமே என் அப்பா விட்டுட்டாங்களாம். என் அப்பா வெளியே வந்து அவர் யாருன்னு பார்த்தாரா, அவரை காணாமா. அவர் யாருன்னே என் அப்பாவுக்கு இன்னி வரை தெரியலையாம். என் அப்பாவுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னே தெரியலம்மா, அந்த மாதிரி திடீர்னு வந்து யாரோ என்னை விடு இவங்களை விடுங்கன்னு சொன்னாங்க, விட்டுட்டாங்க. அதெல்லாம் முருகனோட அருள் தான், முருகனோட செயல் தான் அப்படின்னு என் அப்பா சொல்லுவார். நான் வந்து அதை ஏதோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டேன். ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம வந்து முருகனை வேணும்னாலே நமக்கு வழித்துணையாக வருவார் போல் முருகன். சரி, இப்போ கதைக்குள்ளே வருவோம். எதோட விட்டேன், சூரபத்மனை வந்து 2 துண்டாக வெட்டுறாங்க. அந்த மரத்தை வந்து 2 துண்டாக வெட்டுறாங்க. ஒன்று சேவலாகவும் கொடியாக வச்சுக்கிட்டாங்க, இன்னொன்று மயில் வாகனமாக வச்சுக்கிட்டாரு. இப்போ அடுத்து கட் பண்ணால் எந்த சீனை காட்டுறாங்க அப்படின்னா, இந்திரதேவனுக்கு மறுபடியும் இந்திர பதவியை கொடுக்குறாங்க. இந்திர பதவியை கொடுத்த உடனேயும் வீரபாகு வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்களே முருகனுக்கு, அதை கொடுங்க அப்படின்னு. உடனே இந்திரன் வந்து என்ன கிஃப்ட்டு, என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படி. ஆமாம், நாங்கள் வந்து என்னோடய மகளை வந்து முருகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறதா சொன்னோம் அப்படின்னு. உடனே அப்போ சம்பிரதாயப்படி முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தானே பெண் வீட்டுக்கு வந்து கேட்கணும், அப்போனா தானே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரனோட மனைவி இந்திராணி. சொன்ன உடனே சிவனும் பார்வதியும் வந்துடுறாங்க. வந்த உடனேயும் இந்த மாதிரி வந்து உங்களோட பெண்ணை வந்து என் மகன் முருகனுக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முழு சம்மதம் சிவபெருமானே அப்படின்னு ஒப்புக்கொண்டோடனே, அப்போ வந்து உங்கள் பெண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன நகை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கேட்குறாரு. உடனே இந்திரன் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே வீரபாகு வரிசையை அடுக்கிறாரு. காதுக்கு வாழை குடை, கழுத்துக்கு வீர சங்கிலி, நேர் சங்கிலி, பொன் சங்கிலி, தாலி, பரவலி, கையுக்கு கைகம், பொன்வளை, நவமணி வளை, தங்க வளை, பவள வளையுடன் காலுக்கு சிலம்பு, சதங்கை, பரியன், காற்றடி, பாடகம் முதலியவனை போட்டு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நகைகள் இருக்குது பாருங்கள் பெண்களுக்கு, இவ்வளோ நகைகளை போட்டு அனுப்புங்க அப்படின்ற உடனேயும்
உடனே அப்போ மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வீரபாகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்தமிழும் முருகனின் சொத்து, தன்னுடன் பிறந்த அண்ணன், அதான் தமையன், தன்னுடன் பிறந்த அண்ணன் சொத்தாக பிரணவ பொருள் கிடைக்குது, தாய்மாமன் சொத்தாக பட்டு பீதாம்பரம் பல வகை ஆபரணங்கள், இவற்றுடன் சேர்த்து அலைபாயும் கடலெல்லாம் முருகனின் அத்தை வீட்டு சொத்து, சுப்பிரமணியனுக்கு வெள்ளிமலை சொத்து, அன்னை சார்பில் வெற்றிவேல் பரிசாக கொடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன நாடகம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் எதுவுமே போட வேணாம், முருகனை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, முருகனே மிகப்பெரிய சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் நடக்குது. 2 வீட்டிலருந்து எல்லாரும் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக முருகனுக்கும் தெய்வானிக்கும் கல்யாணம் நடக்குது. இதுக்கப்புறம் வள்ளி திருமணம் வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எபிசோடில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக போடுறேன். இதோட இந்த இது முடியுது. பாய்.